தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு அருமையான சைவ ஆம்லெட் பண்ண போகிறோம். அதாவது காலையில் நீங்கள் வந்து டிஃபனுக்கு இல்லை ஈவினிங் டிஃபனுக்கு இல்லை நைட்டு டிஃபனுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லோரும் வந்து கடலை மாவில் வச்சு பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா மூக்கடலை ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து எப்பவும் போல் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, இந்த பக்கம் கொத்தமல்லி நறுக்கியிருக்கேன். மிளகு, சீரகம் தூள் பண்ணி க்ரோஸாக இதுவாக நரன்னு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி இது. எவ்வளோ தேவையோ அந்த அளவு மூக்கடலையை எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான பொருளுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு இதை சுட சுட ஊற்றி கொடுக்கலாம். நரன்னு இருக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மையாக அரைக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும் நமக்கு. இப்போ நம்ம மூக்கடலை சேர்த்து செய்கிறதால ஒன்று நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை, தனி மிளகாய்த்தூள். அப்படியே ஹோட்டல் சுவையில் அந்த சைவ ஆம்லெட் மட்டுமே இருக்கும். காலையில் டிஃபனுக்கு நீங்கள் சூப்பராக இதை செய்யலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ நம்ம ஒவ்வொன்றா இது எதுவுமே வதக்க தேவையில்லைங்க. நல்லா கையில் கொஞ்சம் பிசைஞ்சிட்டிங்கன்னா இன்னும் வந்து நல்லா பொடியாக இருக்கும். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த பளபளப்புக்காக தான் இந்த எண்ணெய் நம்ம விடுறோம். ஒரு 2 நிமிஷம் இதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம். இதில் சேர்க்க போகிறது ஒரு 1/4 ஸ்பூனு ஆப்ப சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா நம்ம சேர்த்து கலக்கி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா இதை கலக்குங்க. 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு கலந்து கரெக்டாக இருக்குது. இப்போது இதில் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் போட்டிருக்கேன்.
கலக்கி விட்டு நல்லா எண்ணெய் மேலே இருக்குங்க. ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது, ஆம்லெட் மாதிரி இருக்கணும். நல்லா ஸ்டீம் பண்ணி விட்டுருங்க. அடுத்து கொஞ்சம் மிளகு சீரகம் நல்லா இந்த பிறகு சிவப்பாக இருந்த பிறகு அடுத்த பிறகு வெந்த பிறகு திருப்பி போடுங்க, இல்லைன்னா அது பிஞ்சு வந்துடும். கொஞ்சம் வேகட்டும் பார்க்கலாம். மாவு பதமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மேலே இந்த மாதிரி பஃப்னு வரும். அதுக்கு நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, அதனாலேயும் ஆப்ப சோடா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, பேக்கிங் பவுடர் சோடா, அதனாலேயும் அந்த மாதிரி வருது. இப்போ மெல்ல வேகட்டும், மெதுவாக திருப்பி போடலாம். நீங்கள் அவசரப்பட்டு வேகாமல் திருப்பினீங்கன்னா பிஞ்சு வந்துடும். வேகட்டும் பார்க்கலாம். நல்லா வெந்து பொன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் திருப்பி போடாதீங்க. வேகட்டும் பார்க்கலாம். மெதுவாக வேகணும், சிம் பண்ணிக்கோங்க. காலையில் டிஃபனுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ரொம்ப ஸ்லோவாக பாருங்கள், வெந்துச்சு. அடுத்த இதை நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்த இது ஊற்றியாச்சுங்க. இதுக்கு வந்து தயிர் ஊற்றணும், புளிக்கணும் அப்படின்லாம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சி அப்படியே ஊற்றலாம். இப்போ இது நல்லா வேகட்டும் நமக்கு. அவ்வளோதான். இட்லி தோசைக்கு பதில் ஒரு அருமையான மூக்கடலை வச்சு ஒரு தோசை, அதாவது சைவ ஆம்லெட்டு. உடுப்பி ஹோட்டலில் இது ரொம்ப ஃபேமஸ்னு. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாயில் வச்சாவே உங்களுக்கு வந்து கரையும். அந்த அளவு ஒரு பக்கம் கிறிஸ்பியாகவும் ஒரு பக்கம் அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹோட்டல் ஸ்டைல் மூக்கல்ல வச்சு ஒரு தோசை, அதாவது சைவ ஆம்லெட்.